புதுக்கோட்டை சீனிவாசன், இங்க கட்சி விதிகளின் அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது தான். அதுதான் செல்லும். இங்க சட்டவிரோதமாக திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய நிர்வாகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் பறிக்கணும் அப்படிங்கிறது தான். தேர்தல் சின்னம் அவரை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு பயன்படுத்துறதுக்கு கையெழுத்து கூட திரு எடப்பாடி பழனிசாமி போடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தன்னுடைய தரப்பு கோரிக்கைகளை தேர்தல் ஆணையத்திடம் முன்வைத்திருக்கிறார் ஓபிஎஸ். எப்படி பாக்குறீங்க? அதாவது கட்சியினுடைய லெட்டர் பேட்ல கட்சி அலுவலகத்தினுடைய முகவரியை பயன்படுத்தக்கூடாது, கட்சி கரை போட்ட வேட்டி உடுத்தக்கூடாது, கட்சி அலுவலகத்திற்கு வரக்கூடாது, இது போன்ற தடைகளை எல்லாம் அதிமுக சொல்லல. நீதிமன்றம் சட்டத்தினுடைய வழிகாட்டுதல் படி அதிமுக போயிட்டு இருக்குது. இப்ப சட்ட ரீதியாகத்தான் எல்லாமே அதிமுக அணுகிட்டு இருக்குது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடந்த கால வரலாறு, இந்த பொதுக்குழுவிற்கு ஒரு உச்சபட்ச அதிகாரத்தை விதிகளாக்கப்பட்டு மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா நாஞ்சில் மனோகரன் அவர்களுடைய தலைமையில ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டு, இது கடந்த கால வரலாறு. அப்ப பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்குத்தான் உச்சபட்ச அதிகாரம் என்று கட்சியினுடைய விதி சொல்லுகிறது. அப்ப அந்த விதியை பின்பற்றி பொதுக்குழுல ஒருத்தரை நீக்கியாச்சு. அப்ப பொதுக்குழு அடிப்படையில நீக்கிறதும் சேர்க்கிறதும் பொதுக்குழுக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கு என்ற அடிப்படையில கட்சிக்கு எதிராக செயல்பட்ட ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறோம். இப்ப கட்சியில சம்பந்தப்படாதவர்கள் ஒரு மனுவை கொண்டு போய் போட்டுட்டு சின்னத்தை முடக்கிடலாம் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சாங்க. அப்படிங்கிற அடிப்படையில கட்சியினுடைய உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில திரு ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கல. அவர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு? அவருடைய இந்த வாதமே என்னன்னா, நீங்க அந்த மாதிரி ஒரு பொதுக்குழுவை கூட்டி நீக்குவது அப்படிங்கிறது விதிகளுக்கு புறம்பானதுங்கிறது தான் அவருடைய வாதம். இல்ல, விதிக்கு சரியானதுதான் பொதுக்குழு. அதான் உச்சபட்ச அதிகாரம் உள்ளது தலைமை பீடமே பொதுக்குழு தான். அப்ப பொதுக்குழு எடுத்த முடிவு ஏன் அந்த முடிவை எடுத்தது? அந்த முடிவை எடுப்பதற்கு காரணம் என்ன? ஓபிஎஸ் நடவடிக்கைகளை நீங்க பாருங்க. கட்சியினுடைய தொண்டர்களுடைய நம்பிக்கையை முற்றிலுமாக இழந்து ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் கோவிலாக நினைக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை உடைப்பது, கட்சிக்கு எதிராக விதியை மீறி நீதிமன்றத்திற்கு வழக்காட போவது, கட்சிக்கு தொடர்ந்து குந்தகம் செய்வது, கட்சியுடைய வேட்பாளர்களை தோற்கடிக்க திட்டமிடுவது, இது போன்ற சதி செயலில் ஈடுபட்ட கட்சி தொண்டர்கள் எப்படி வச்சுக்குவாங்க, கட்சி எப்படி வச்சுக்கும்?